உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. உங்கள் குணத்தை வித்துதான் தீர்மானிக்கிறது. உங்கள் அழகை வித்துதான் தீர்மானிக்கிறது. இந்த எந்த விஷயத்திலும் உங்க முயற்சியே இல்லாம உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதற்கு பெயர்தான் வித்து. உங்கள் முயற்சியே இல்லாமல் உங்களில் ஒன்று நடக்கும் என்றால் அதற்கு பெயர்தான் கிருபை. அதற்கு பெயர்தான் வித்து. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த வேளையில் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. அவருடைய மகிமை நம்மை மூடி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை தியானித்தார்கள். ஆகையால் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தொடர் தியானம் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. The word of God can change and transform your color of your life. உங்கள் வாழ்க்கையின் நிறத்தை, வர்ணத்தை மாற்றக்கூடியது. ஒவ்வொரு முறை நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும் அது நம்முடைய வாழ்க்கை நிறத்தை ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு அழைத்து செல்கிறதா இருக்கிறது. ஆமென். ஸோ அது நம்மை ஒரு அளவு மகிமையிலிருந்து அடுத்த அளவு மகிமைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்களாக நாம் வித்து என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். சீடு, குரோமோசோம், ஜீன் அப்படின்ற விஷயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம் என்றால், கிருபை என்கிற வார்த்தைக்கும் வித்து என்கிற வார்த்தைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆமென், ஆமென். ஏனென்றால் கிருபை என்பதும் வித்து என்பதும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு சம்பந்தம் இல்லாத 2 வார்த்தைகள். அல்லேலூயா. கிருபை என்பதற்கும் வித்து என்பதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் கிருபையை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வித்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையின் உங்கள் நிறத்தை நீங்கள் தீர்மானிக்கவில்லை, உங்கள் வித்து தான் தீர்மானித்தது. உங்கள் முக அமைப்பை நீங்கள் தீர்மானிக்கவில்லை, உங்கள் வித்து தான் தீர்மானித்தது. உங்கள் உயரத்தை நீங்கள் தீர்மானிக்கவில்லை, காம்ப்ளான் தீர்மானிக்கவில்லை, ஹார்லிக்ஸ் தீர்மானிக்கவில்லை. அதெல்லாம் ஃப்ராடுத்தனம். அதை வித்து தான் தீர்மானிக்கிறது. ஆமென். உங்கள் குணத்தை வித்து தான் தீர்மானிக்கிறது. உங்கள் அழகை வித்து தான் தீர்மானிக்கிறது. இந்த எந்த விஷயத்திலும் உங்க முயற்சியே இல்லாம உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதற்கு பெயர்தான் வித்து. உங்கள் முயற்சியே இல்லாமல் உங்களில் ஒன்று நடக்கும் என்றால் அதற்கு பெயர்தான் கிருபை. அதற்கு பெயர்தான் வித்து. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் அழகு, நிறம், குணம், எபிலிட்டி, இது எல்லாத்தையுமே குரோமோசோம் தான் நிர்ணயிக்குது, உங்களுடைய முயற்சி அல்ல. அப்படித்தான் கிருபைக்குள் நீங்கள் வரும்போது உங்கள் குணம், உங்கள் எதிர்காலம், உங்கள் ஆசீர்வாதம் அத்தனையும் அந்த வித்து தான் நிர்ணயிக்கிறது, உங்கள் செயல்கள் அல்ல.
ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் இருக்கையில், நல்வினை தீவினை அறியாமல் இருக்கையில், வேதம் அவர்களை முன்னதாக கண்டு, இந்த குரோமோசோம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு முன்னாடியே பார்த்து, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். If you understand the seed and chromosome, you can easily determine your future. இங்கே குத்துனா அங்கே போகும்னு ஒரு பவுலருக்கு தெரியுது. அப்படிதான் தேவனுக்கு இந்த சீடு இதுதான்டா முடிவு எடுக்கணும் அவருக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் முன் அறிவது, ஃபோர் நாலேஜ். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.